இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ. எப்படியோ 2025 ஓட்டியாச்சு. 26 அப்படியே ஓடிச்சுன்னா வாழ்க்கை ஓடிடும். ஆமா, 2025 என்ன புடுங்கின? ஒன்னே புடுங்கல. இதெல்லாம் ஒரு பொழப்பா? அதான் நம்ம ஆயுள் காலமே 10-12 வருஷம் தான். அதுவும் இந்த காலத்து சாப்பாட்டுக்கு அதுவும் கன்ஃபார்ம் கிடையாது. இதுல நீ ரொம்ப யோசிச்சு புடுங்கி என்ன பண்ண போற? வேணும்னா ஒண்ணு பண்ணு. அலாரம் வச்சு 4:30 மணிக்கு எழுந்திரு. காலையில எழுந்திருச்சல்ல, அதுவே போதும்டா. நீ எழுந்திருச்சு என்ன பண்ணுவ? நான் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு படுத்துடுவேன். வருஷம் முடிய போகுது. இதுவரைக்கும் நான் உன்னை தொந்தரவு பண்ணிருந்தா மன்னிச்சிடு, மறந்துடு அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அடுத்த வருஷமும் இதையே தான் பண்ண போறேன். இல்ல, எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. மத்தவங்களுக்கு ஒண்ணுனா மட்டும் பல மடங்கா யோசிக்கிற நம்மளுடைய பிரைனே நமக்குன்னு ஒண்ணுனா மட்டும் பாய போட்டு படுத்து தூங்குதே. என்ன மானங்கட்ட மைண்டோ தெரியல. ஆராமலே ஆராமலே. சிந்தாசனம் பாட ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே குழந்தைங்க எல்லாம் தூங்கிடும். டேய் வடிவலே, நான் சும்மாறா. அந்த அலை லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு குஸ்ட்டு 2 வருஷமா வீட்டு ட்ரெஸ் வந்துட்டு பைத்தியக்கார மாதிரி பாடின்னு சுத்தினுக்கிறான். நீ என்னடான்னா சூப்பர் சிங்கர் ரேஞ்சி பேசினீங்க. டேய் நீ என்ன வேணா சொல்லுங்கடா, அண்ணனோட குரலுக்கு இந்த வடிவேலி எப்பவுமே அடிமடா. ராமாலே. அம்பானே அதானே கூட இப்படி நிம்மதியா தூங்க மாட்டாங்க. இவன் என்ன வெட்டி மூச்சுதானே இப்படி தூங்குறான்? ஒருவேளை மார்கழி மாசம் குளிர் தாங்க முடியாம பாடி ஆயிட்டானோ? எம்மாடியோ மோட்டர் சவுண்ட் இருக்கு, உசுரோடு தான் இருக்கான். இப்படி தூங்குறதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும். வந்த புதுசுல இந்திக்காரனுங்க ஜிஜின்னு கூப்பிட்டுருந்தானுங்க. இப்ப அவனுங்களே தமிழ்ல அண்ணான்னு கூட ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்பாலுங்க இப்ப ஜிஜின்னு கூப்பிட்டு சாவடிக்கிறாங்க. இது கூட பரவாயில்ல. நம்ம பசங்களை ஒயின் ஷாப் மூடுறதுக்கு போராட்டம் பண்ணலாம் வாங்கடான்னு கூப்பிட்டா போராட்டம் முடிஞ்சோடனே சரகு வாங்கி தருவாங்கன்னு கேக்குறானுங்க. ஏதோ நம்மள மாதிரி ஒரு 4 பேர் இருக்கதுனால ஊர்ல மழை பெய்யுது, இல்லன்னா என்ன ஆவறது? அன்பே டயானா, இந்த வருடமாச்சும் கிறிஸ்துமஸுக்கு எனக்கு கேக்கு கொடுத்து நம் காதலை உறுதிப்படுத்துவாயா? இல்லை வழக்கம் போல அல்வா கொடுப்பாயா? அப்படி அல்வா கொடுத்தாலும் பரவாயில்லை, சாதா அல்வா வேண்டாம், பீமபூஷ்டி அல்வா கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு உன் அல்வாவை எதிர்பார்த்து காத்துச்சு அசோகரும் அன்பை எதிர்பார்த்து காத்துக்கும் திருமுக்கு சேர. ஏமி ராசி சோன பெத்த மாநாடா நீ ரொம்ப அழகா இருக்கிறா. சிச்சோ, யாரும் பார்த்தா என்ன கண்ணை வச்சிருவாங்க. மூக்கும் மொழியுமா முந்திரி கொட்ட மாதிரி இவ்வளவு அழகா இருக்கிறா. சிச்சோ, எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோ. அம்மா அந்த முதல்ல சுத்தி போடச்சிடணும். எங்கன்னே போட்டிருக்கோம். ஐயோ சாமி, இவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? என்னை எப்படி குழந்தைன்னு தூக்கி வச்சுன்னு விட மாட்டான். இவன் ஹியூமன்ஸ், நான் அனிமல்ஸ். யாராச்சும் இவகிட்ட சொல்லி புரிய வைங்கடா. என் ஆண்டாளு வேற வெளியில எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். வெளியில போய் ஒரு 4 கிஸ் அவகிட்ட வாங்கலான்னு பார்த்தா இவன் உட்காந்து என்னைய கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்த வாரம் வேற எனக்கு ஏதோ ஆபரேஷன் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பெருமாளு டெய்லி என்ன ஒயின் ஷாப் போறான். ஒரு வருஷம் வச்சு காலண்டர் கொடுத்துருப்பாங்களா? இந்த வருஷம் விடக்கூடாது. காலண்டர் கண்டிப்பா கேட்டு வாங்குவோம்டா. யாரோ போடா உண்டான கொஞ்சோடு கடலை கடன் கேட்டதையே கடவாயில குத்துனா அந்த பாருகாரன் 2 பல்லு எங்கிட்ட தெரிச்சு வந்துச்சுன்னே தெரியல. அப்ப நேற்று கீழே விழுந்துற பல்லு விழுந்துச்சுன்னு அம்மா வந்தானே அடிச்சு கீழே வெளியே விட்டான்.